2.25 சென்ட் சவுத் ஃபேசிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் மெயின் டோர் வச்சு இந்த 3 BHK வீட்டை டூப்ளக்ஸ் டைப்பில் ஹெட் ரூமோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் ரூம்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. 8க்கு 5 அடி சைஸில் சிங்கிள் டீக்குட் டோரா 3D டைமண்ட் டிசைன் கார்விங் ஒர்க்கோட பெரிய சைஸில் கிராண்டாக மெயின் டோராக டிசைன் பண்ணியிருக்காங்க. டைல் செலெக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா நல்ல கலர் காம்பினேஷனில் புதுசாக ரொம்பவே நல்லா இருக்குது. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஏர்போர்ட் பக்கத்தில் காலப்பட்டியில் கார்பரேஷன் லிமிட்டில் ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீட்டுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 2.25 சென்ட். பில்டிங்கை 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டார்க் அண்ட் லைட் கலர் கான்செப்டில் பிளான் பண்ணி நிறைய டெக்ஸ்டர் டிசைன்ஸும் டைல்ஸ் ஒர்க்கும் கிரில் ஒர்க்கெல்லாம் பண்ணி எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல டிசைனில் என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ. சைஸ் 18க்கு 10. தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வச்சிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் பெரிய செட்பேக் ஏரியா விட்டு ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர் டீக்குட் டோர். 8க்கு 5 அடி சைஸில் சிங்கிள் டோராக பிளான் பண்ணி அதில் அழகாக உட்கார்விங் டிசைன்ஸோட ரெடி பண்ணி ஈஸ்ட் ஃபேசிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 16. தரைக்கு முழுவதும் 5.25க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சிருக்காங்க. ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் ஜன்னலெல்லாம் பார்க்க பெருசாக இருக்குது. ரூமே பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. லிவிங் ஹாலுக்கு ஸ்டேர் கேஸ்க்கு இடையில பார்த்தீங்கன்னா ஆஃப் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது பிளான்ட் பாட்ஸ் இல்லைன்னா டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் என்ட்ராரோ. சைஸ் 17க்கு 10. டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. வால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ரூஃப் லெவல் வரைக்கும் பூராமே டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே எல் ஷேப்பில் பெரிய லாஃப்ட் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. அடுத்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்கு கிராண்டாக உட்ல பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் சைஸ் 10க்கு 11. படிக்கட்டு கீழே காமன் பாத்ரூம். சைஸ் 6க்கு 4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரைல எஸ்எஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே சவுத் வெஸ்ட்டில் செகண்ட் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16க்கு 16. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 9க்கு 5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். சென்டரில் சின்ன பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெட்ரூமில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோம். சைஸ் 17க்கு 10.
ஃப்ரண்ட்டில் கிளாஸ் ஹேண்ட்ரைல் கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா உட்காரத்துக்கு வசதியாக தின்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கிரானைட் ஃபினிஷில் ஒரு அழகாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. தரைக்கு பூரா ப்ரௌன் மேட் ஃபினிஷ் டைல்ஸும் டிசைனுக்காக ஈஸ்ட் வாலில் ரெக்டாங்குலர் ஷேப்பில் நிறைய ஓப்பனிங்கும் விட்டுருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்க 3rd பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 20x10. எல்லா பெட்ரூமோட டோர்ஸ், பால்கனியோட டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 8 feet ஹைட்டில் கஸ்டமைஸ்டு டோராக கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 7x5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர் கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. டெரஸ் போகிறதுக்கு மெட்டல் டோர் பிளான் பண்ணியிருக்காங்க. தரைக்கு போகாமே ஒயிட் கூலிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் ஏர்போர்ட் பக்கத்தில் காலப்பட்டியில் கார்பரேஷன் லிமிட்டில் கேட்டட் கம்யூனிட்டியில் லொக்கேட்டாக இருக்குது. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,39 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.